கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை. இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. நேர்களே, இப்பொழுது நாம் கேட்கவிருப்பது நமது அண்ணா சமுதாய வானொலி மற்றும் மத்திய அரசு நிறுவனமான மദ്രാஸ் உர நிறுவனம் இணைந்து வழங்கும் பிரதமரின் பிரணாம், தாய் பூமியின் மறுசீரமைப்பு, ஊட்டச்சத்து விழிப்புணர்வு மற்றும் மேம்படுத்தலுக்கான திட்டம் பற்றிய தொடர் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியினை விவசாயிகள் கேட்டு அதிகப்படியான ரசாயன உர பயன்பாட்டினை தவிர்த்து சமச்சீர் உர மேலாண்மையை செயல்படுத்தி மாற்று உரங்களை பயன்படுத்துவதன் மூலம் உர செலவுகளை குறைத்து மகசூலையும் பெருக்கலாம், மண் வளத்தையும் காக்கலாம். பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அசாம் மாநிலம் திப்ருகர் மாவட்டம் நாம்ரூப்பில் அமைந்துள்ள பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு உரக்கழக லிமிடெட் BVFCL நிறுவனத்தின் தற்போதைய வளாகத்திற்குள் புதிய பிரவுன்ஃபீல்ட் அமோனியா யூரியா திட்டத்திற்கான பூமி பூஜையை செய்து வைத்தார். அவர் தனது உரையில் யூரியாவை விவேகத்துடன் பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். அந்த உரையின் தொகுப்பினை இப்போது நாம் கேட்கலாம். लेकिन मैं किसान भाई बहनों को भी कहूंगा कि आपको भी मेरी मदद करनी होगी, और वो मेरी मदद है इतना ही नहीं, मेरे किसान भाई बहन आपकी भी मदद है, और वो है ये धरती माता को बचाना. हम धरती माता को अगर नहीं बचाएंगे तो यूरिया की कितने ही थैले डाल दे, ये धरती मां हमें कुछ नहीं देगी. और इसलिए जैसे शरीर में बीमारी हो जाए तो दवाई भी हिसाब से लेनी पड़ती है. 2 गोली की जरूरत है, 4 गोली खा लें तो शरीर को फायदा नहीं, नुकसान हो जाता है. वैसा ही ये धरती मां को भी अगर हम जरूरत से ज्यादा, पड़ोस वाला ज्यादा बोरी डालता है इसलिए मैं भी बोरी डाल दूं, इस प्रकार से अगर करते रहेंगे तो ये धरती मां हमसे रूठ जाएगी. यूरिया खिला खिला करके हमें धरती माता को मारने का कोई हक नहीं है. ये हमारी मां है, हमें उस मां को भी बचाना है. நேர்களே, இந்த நிகழ்ச்சியின் 2ஆம் பருவத்தின் 19ஆம் பாகமாக இன்று அங்கக வேளாண்மை நடைமுறைகள், அவற்றின் முக்கியத்துவம், அவற்றின் நன்மைகள் மற்றும் வெற்றிகரமான மாற்றத்திற்கான தொழில்நுட்பங்களை பற்றி கடந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக நம்முடன் உரையாடவிருக்கிறார் திரு முருகன் அவர்கள், முதன்மை மேலாளர் சந்தைப்படுத்தல் ஒருங்கிணைப்பு, மദ്രാஸ் உர நிறுவனம், மணலி, சென்னை. உடன் உரையாடுபவர்கள் காவ்யா மற்றும் சந்தியா. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி சார். அன்பார்ந்த விவசாய தோழர்களே, உங்கள் அனைவரையும் இந்த அண்ணா சமுதாய வானொலி மூலம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நிகழ்ச்சியில் நம்ம அங்கக வேளாண்மை அப்படின்னா என்ன, அதனோட பயன்கள், இது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயங்கிறத பார்த்தோம். இப்போது அங்கக வேளாண்மையோட நெறிமுறைகளை பற்றி சொல்ல முடியுங்களா சார்? கண்டிப்பாக. இது ஏன் தேவைப்படுகிறது, இதற்கு பயிற்சி ஏதாவது தேவையா, இதனோட பயன்கள் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம தெளிவாக பேசியிருந்தோம். இதுக்குன்னு ஒரு நெறிமுறைகள், அதாவது ஒரு பிரின்சிபிள், என்ன பிரின்சிபிள் தேவைப்படுகிறது, ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங் செய்யறதுக்கு என்ன பிரின்சிபிள் தேவைப்படுகிறது அப்படின்னா, ஆர்கானிக் ஃபார்மிங்கில் முதல் பிரின்சிபிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆரோக்கியம், அதாவது பிரின்சிபிள் ஆஃப் ஹெல்த் அப்படின்றது. அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல், அதாவது ஈக்காலஜி, தட் இஸ் என்வையர்மெண்ட், நம்மளோட சுற்றுச்சூழல்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அது 2வது பிரின்சிபலாக பார்க்கப்படுகிறது. அடுத்தபடியாக 3வதாக ஒரு நம்பகத்தன்மை, இது இப்படி செய்வதன் மூலம் நமக்கு இது ஒரு பலனாக கிடைக்கிறது அப்படின்றத நம்ம கண்கூடாவே அதனோட ரிசல்ட்டை பார்க்குறதுன்றது ஒரு நம்பகத்தன்மை, தட் இஸ் ஒரு பிரின்சிபல் ஆஃப் ஃபேர்னஸ் அப்படின்னு சொல்கிறத ஒரு உள்ளடக்கியதுங்க. அடுத்தது ஒரு அக்கறை. அக்கறை அப்படின்னா இந்த சமூகம் சார்ந்த அக்கறை, ஒரு கவனிக்கப்பட வேண்டிய ஒரு
விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறது பிரின்சிபல் ஆஃப் கேர் அப்படின்றத இது ஒரு பிரின்சிபல் கோட்பாடுகளாக எடுத்துக்கிறோம். ஆக இந்த 4 கோட்பாடுகளை உள்ளடக்கியது தான் ஆர்கானிக் ஃபார்மிங்ன்றது. இதில் இப்போ முதல் பிரின்சிபல் அப்படின்றது பிரின்சிபல் ஆஃப் ஹெல்த், ஆரோக்கியம் அப்படின்றதில் சொல்லணும்னா அங்கக வேளாண்மையானது மண், செடி, விலங்கு, மனிதன் மற்றும் உலகின் ஆரோக்கியத்தை ஒருங்கிணைத்து நிலைநிறுத்த மேம்படுத்தப்பட வேண்டும். தனி மனித மற்றும் மனித சமூகத்தின் ஆரோக்கியமானது இந்த சுற்றுச்சூழலின் ஆரோக்கியத்துடன் பிணைக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு பிணைக்கப்பட்டுள்ளது என்ற நெறிமுறைகளை வலியுறுத்துவதுதான் இந்த ஆர்கானிக் ஃபார்மிங், அதாவது அங்கக வேளாண்மையின் நெறிமுறைகளில் முதன்மையாக கருதப்படுகிறது. ஒரு வளமான மண் வளமான பயிர்களை விளைவிக்கிறது. வளமான பயிர்கள் வளமான வேளாண் உற்பத்தி பொருட்களை விளைவிக்கிறது. வளமான வேளாண் பொருட்கள் ஒரு வளமான மனித வாழ்வை நிர்ணயிக்கிறது. இவை மனிதன் மற்றும் விலங்குகளின் ஆரோக்கியத்தை உறுதிப்படுத்துகிறது என்பதே ஆரோக்கியத்தின் முதற்படியாகும். இதை தான் நம்ம பிரின்சிபல் ஆஃப் ஹெல்த், மனித சமூகத்திற்கும் விலங்கு சமூகத்திற்கும் ஆரோக்கியத்தை உறுதிப்படுத்துவதே முதன் நெறிமுறைகளாகும். அடுத்தபடியாக இரண்டாவதாக சுற்றுச்சூழல் என்று நான் கூறியிருந்தேன். அதாவது பிரின்சிபல் ஆன் என்வைரன்மெண்ட் ஆர் பிரின்சிபல் ஆன் இக்காலஜி அப்படின்னு சொல்கிறது. இந்த அங்கக வேளாண்மையானது சுற்றுப்புற சூழல் மற்றும் சுழற்சிகளை சார்ந்திருக்க வேண்டும். இந்த அங்கக வேளாண்மை ஆர்கானிக் ஃபார்மிங் இந்த சுற்றுப்புற சூழலிடம் சுழற்சிகளையும் சார்ந்து ஒருங்கிணைந்து செயல்பட்டு அவற்றை நிலைநாட்ட வேண்டும். அங்கக வேளாண்மை பயன்படுத்தப்படும் இடம், சுற்றுச்சூழல், நடைமுறை இவற்றிற்கு ஏற்றாற்போல் மாறுபடும். அவற்றின் உள்ளீட்டு பொருட்கள் அளவை குறைக்க மறுசுழற்சி என்பது அந்த ரொட்டேஷன்னு நான் கூறியிருந்தேன். மறு உபயோகம், அதாவது ரீயூஸ் அப்படின்னு வர்றது. சிறந்த பொருட்கள் மேலாண்மை, நம்மளோட ரிசோர்ஸ், அதாவது மண், சாயில், வாட்டர், ஃபர்டிலைசர், இதனோட மேலாண்மை, அதை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது மற்றும் சக்தி மேலாண்மை, அதாவது எனர்ஜி, நம்மளோட மனித ஆற்றலும் இயந்திர ஆற்றலும் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்பதும் உள்ளடக்கும். இது இயற்கை மூலதன பொருட்களை சிக்கனமாக பயன்படுத்த இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் உபயோகப்படுத்துகிறது. ஆகையால் இந்த சுற்றுச்சூழல் மேலாண்மை ஒருங்கிணைந்தே மேம்படுத்தப்பட ஆர்கானிக் ஃபார்மிங்கில் சுற்றுச்சூழல் என்பது ஒரு சிறந்த நெறிமுறையாக எடுத்துக்கொள்ள தேவைப்படுகிறது. மூன்றாவதாக நம்பகத்தன்மை என்று சொல்லியிருந்தேன். அங்கக வேளாண்மை மற்ற உயிரினங்களுக்கும் வாழ நல்லதோர் இயற்கை சூழலை அமைத்து தருவதாக இருக்க வேண்டும். உணவு பற்றாக்குறையை நீக்கி மக்களுக்கு தரமான வாழ்வை அளிக்க வேண்டும். அதான் முதல்ல நான் சொல்லியிருந்தேன், நம்பகத்தன்மை, அதாவது பிரின்சிபல் ஆஃப் ஃபேர்னஸ் அப்படின்னு சொல்கிறது. இதை நம்ம பயன்படுத்துறதன் மூலம், ஆர்கானிக் ஃபார்மிங்கை பயன்படுத்துறதன் மூலம் நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்றத எடுத்துக்கிட்டோம்னா, மற்ற உயிரினங்கள் வாழவும் நல்லதொரு ஒரு இயற்கை சூழல், நம்ம இக்காலஜின்னு சொன்னது தான், அந்த இக்காலஜி என்வைரன்மெண்ட்டை உருவாக்குறதுன்றது தான் ஆர்கானிக் ஃபார்மிங்கோட ரெண்டாவது பிரின்சிபலாக நான் சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி செய்யறதுல வர்ற ஒரு நம்பகத்தன்மை, நம்ம ஃபேர்னஸ், ஒரு கான்ஃபிடென்ஸ் அப்படின்றது தான் மூன்றாவது பிரின்சிபலாக நான் இதில் சொல்ல விரும்புகிறேன். இதனால் நாம் வருங்கால சந்ததியினருக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் ஒரு இயற்கை மூலதனத்தை உபயோகப்படுத்தப்படும் முறையாக ஆர்கானிக் ஃபார்மிங் இருக்கும் என்பதை நம்புகிறோம். நான்காவது நெறிமுறைகளாக கவனித்தல் என்று கூறியிருந்தேன். அதாவது பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம், பிரின்சிபல் ஆஃப் கேர், அக்கறை. இது எதன் மூலமாக வருகிறது? இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் அங்கக வேளாண்மையின் மூலமாக இந்த அங்கக வேளாண்மையை பின்பற்றுபவர்கள் உற்பத்தியின் தரத்தையும் அளவையும் அதிகப்படுத்த முயற்சிக்கிறார்கள். அவ்வாறு முயற்சிக்கப்படும் பொழுது இயற்கையாகவே நாம் உற்பத்தி பொருட்களோட தரத்தை அதிகப்படுத்துகிறோம், அதனோட அளவுகளையும் அதிகப்படுத்துகிறோம். அம்முயற்சியானது பாதுகாப்பாகவும் இருக்கிறது, அது மட்டுமல்லாது மிகுந்த சிக்கனமாகவும் இருக்கிறது. இவ்வாறு செய்தால் நாம் சுற்றுச்சூழல் பேணி காக்கவும் எதிர்கால சந்ததியினருக்கு தீங்கு விளைவிக்காத ஒரு இயற்கை அமைப்பையும் உருவாக்குறோம். ஆகையினால இது ஒவ்வொன்றுமே ஒன்றோடு ஒன்று பின்னி இணைந்த கோட்பாடுகளாக இருந்தாலும்
நாம் இதன் மூலம் தெரிஞ்சுக்க பெற வேண்டியது என்னென்னா, மனிதனுக்கும் மற்ற விலங்குகளுக்கும் ஒரு ஆரோக்கியத்தை பேணப்படுகிறது என்பது ஒரு உண்மையான ஒரு கோட்பாடு. அதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது என்பது இரண்டாவதாக சொல்லப்படுகிறது. அதுபோக தீங்கு விளைவிக்காத வண்ணம் நமக்கு தரமான பொருட்களும் தரமான சூழலும் உருவாக்கப்படுகிறது என்பது மூன்றாவது நம்பகத்தன்மை. அதுபோக சிக்கனமாகவும் உற்பத்தி அதிகமாகவும் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்றத ஒரு கேர், இந்த சமுதாயத்திற்கு வளர்ந்து வரும் மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு நம்ம ஒரு கேர் எடுத்து இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்கை நடைமுறைப்படுத்துறதுனால உணவு உற்பத்தி, உணவு தரத்தை இம்ப்ரூவ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுதான் ஒரு 4வது தரம். இப்போ உங்களுக்கு இந்த அங்கக வேளாண்மையோட நெறிமுறைகளை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். விவசாய தோழர்களும் இதை உணர்ந்து செயல்படுவார்கள் என்று நம்புகிறோம். கண்டிப்பாக சார், ரொம்ப விளக்கமாக சொல்லியிருந்தீங்க. அடுத்ததாக பயிர் சுழற்சி என்றால் என்ன, அது எப்படி செய்யப்படுகிறது அப்படின்றத பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா சார்? கண்டிப்பாகம்மா. உங்களுக்கு அங்கக வேளாண்மையில் ஒரு பகுதியாக பயிர் சுழற்சி அவசியம் என்று குறிப்பிட்டிருந்தேன். அதாவது கிராப் ரொட்டேஷன். இந்த கிராப் ரொட்டேஷனில் கொஞ்சம் டீட்டெயிலாக நான் விவசாயிகளுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அது என்னென்னன்றதை இப்போ பார்க்கலாம். பயிர் சுழற்சி என்பது நான் ஒரு சுருங்க சொன்ன மாதிரி முதல்ல ஒரு பயிர் வகைகளை இப்போ உபயோகப்படுத்தியிருப்போம், அடுத்தது ஒரு மக்காச்சோளம், அடுத்தது ஒரு கோதுமை அப்படின்ற மாதிரி சுழற்சியின் அடிப்படையில் பொதுவாக ஒரு சில விவசாயிகள் ஒரு பயிர் நம்ம விளைவிப்பதில் எந்த பயிர் விளைவிக்கிறதுல நமக்கு வேலை கம்மியாக இருக்குது, எந்த பயிர் விளைவிக்கிறதுல நமக்கு செலவு கம்மியாக இருக்குது அப்படின்றத பார்த்துக்கிட்டு சுருங்க அவரோட விவசாயத்தை முடிச்சுக்குவாருங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பயிர் சுழற்சி கட்டாயம் தேவைப்படுகிறது. இது ஒரு இயற்கை முறை ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அது என்னென்னா, பயிர் வகைகள் பயிரிட்ட பின்பு பயிர் அல்லாத வேறு ஏதும் பயிர்களை பயிர் செய்தல். ஒரு எடுத்துக்காட்டாக உதாரணத்துக்கு ஒரு பச்சை பயிர் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கோதுமை, மக்காச்சோளம் அந்த மாதிரி பயிர்களை சாகுபடி செய்யணுங்க. அல்லது தானிய பயிர்கள் போன்ற வேறு ஒன்றுடன் ஊடுபயிராக கூட செய்யலாம். ஊடுபயிர் அப்படின்னா முக்கிய பயிர் ஒன்று இருக்கும், அப்புறம் அதனோட ஒரு கிராப்புக்கும் ஸ்பேஸிங்னு நம்ம கொடுத்து சாகுபடி செய்வோம் இல்லைங்களா, அந்த ஸ்பேஸிங்கில் இன்னொரு பயிரை செய்கிறது தான் ஊடுபயிர்னு சொல்கிறது. அந்த மாதிரி செய்கிறதும் மண் வளத்தை பாதுகாக்கப்படுகிறது. சில பயிர்கள் மண்ணில் உள்ள சத்துக்கள் அனைத்தையும் உறிஞ்சிவிடும். எடுத்துக்காட்டாக எள் அப்படின்னு சொல்லுவோம். எள், இந்த ஜிஞ்சலி, கடலை, கிரவுண்ட்நட்டு, இந்த பயிர்கள் நம்ம பயிர் வகையில், அதாவது பச்சை பயிறு, உளுந்து, இந்த பயிர்களை சாகுபடி செய்ததுக்கு அடுத்தபடியாக கடலையும் எள்ளும் பயன்படுத்தும் பொழுது அந்த மண்ணில் உள்ள சத்துக்களை நிலைநிறுத்த பயன்படுகின்றன. அவ்வப்போது இலைகள் மண்ணில் உதிரும் வண்ணம் உள்ள செடிகளை பின்பற்றலாம். இது ஒரு 3வது நான் சொல்கிறேன். பயிருக்கு அப்புறம் பருத்திக்கு அப்புறம் கோதுமைக்கு அப்புறம் நெல், அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தலாம். இல்லை பயிரோ அல்லது பருத்தியோ போட்டுட்டா அதுக்கப்புறம் கோதுமையோ நெல்லோ பயன்படுத்தலாம். இது என்னென்னா, இப்போ நெல் பயிர் போடும்போது அந்த ஸ்டபிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது நம்ம அடுத்த உழவின் போது அதில் இருக்கிற சத்துக்கள் திருப்பியும் மண் மூலமாக அடுத்து வரக்கூடிய பயிர்களுக்கு பயன்படும். 4வதாக தானிய பயிர்களுக்கு பிறகு பசுந்தாள் உரத்தாவரங்களை பயிரிடலாம். எடுத்துக்காட்டாக சணப்பை, நெல், தோரம்பருப்பு, பச்சைப்பயிறு இதை பயன்படுத்திட்டதுக்கு அப்புறம் கோதுமை, மக்காச்சோளத்தை சாகுபடி செய்கிறதுன்றது அது ஒரு முறையாகும். அடுத்தது 5வதாக நல்ல ஊட்டச்சத்து தேவை மிக்க பயிருக்கு பின், நல்லா கவனிங்க விவசாயிகளே, நல்ல அதிக ஊட்டச்சத்து தேவை மிகுந்த பயிர்களுக்கு பின் குறைந்த ஊட்டச்சத்து தேவையான பயிர்களை பயன்படுத்த வேண்டும். உதாரணத்துக்கு மக்காச்சோளத்துக்கு உரம் அதிகம் தேவைப்படும். அதுவே அது மக்காச்சோளம் பயன்படுத்துறதுக்கு அப்புறம் உளுந்தும் பூசணி வகையிலும் போடும் பொழுது உர தேவை குறைகிறது. இதுவும் ஒரு பயிர் சுழற்சி முறையாகும். 6வதாக பருவம் சார்ந்த பயிர்கள் பயிரிட்ட பின் ஓராண்டு தாவர பயிர்களை செய்யலாம். பருவம் சார்ந்த பயிர்கள் அப்படின்னா ஒரு கரீஃப் பருவம், ரபி பருவம், சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன், அந்த மாதிரி பருவம் சார்ந்த பயிர்களை பயிரிட்டுட்டு ஓராண்டு தாவர பயிர்களை பயிரிடுறதும் ஒரு கிராப்ஸ் பயிர் சுழற்சியோட ஒரு முறையாகும். அதுக்கு எடுத்துக்காட்டாக கரும்புக்கு அப்புறம் நிலக்கடலை, கரும்புக்கு அப்புறம் தட்டைப்பயிறு, இந்த மாதிரி பயிரிடுறதும் ஒரு பயிர் சுழற்சி முறை.
அடுத்த முறையாக 7வதாக காய்கறி பயிர்களுக்கு பின் தீவனப் பயிர்களை பயிரிடுதல். உதாரணத்துக்கு காய்கறி பயிர்கள் அப்படின்னா சோளப்பயிறு, தட்டைப்பயிறு, இதுக்கப்புறம் ஒரு தீவனப் பயிர்களை பயன்படுத்தலாம். தீவனப் பயிர்கள் அப்படின்னா உருளைக்கிழங்கு, முட்டைகோசு, வெங்காயம். சில விதை தாவரங்களை தொடர்ந்து தண்டு அல்லது வேர் தாவரங்களை ஊன்றலாம். 9வதாக மருதாம்பு பயிர்களுக்கு பின்பு ஆழமான வேர்கள் செல்லக்கூடிய பயிர்களை பயிர் செய்வது என்பதும் ஒரு பயிர் சுழற்சி முறையின் அங்கமாக இருக்கிறது. அடுத்தது சுத்தப்படுத்தும் பயிர்களை தொடர்ந்து நாற்றங்கால் பயிர்களை நடலாம். உதாரணமாக உருளைக்கிழங்கு இல்லை கொலகேஷியா, மஞ்சள், பீட்ரூட், கேரட் இந்த மாதிரி பயிர்களை தொடர்ந்து அந்த நிலத்தில் நெல் நாற்றங்கால் இல்லை வெங்காய நாற்றங்கால், புகையிலை நாற்றங்கால், காய்கறி பயிர்களின் நாற்றங்காலை இடுவதன் மூலம் அதில் ஒரு சுழற்சி கிடைக்கிறது. அடுத்தபடியாக ஆழமான வேர்களை தொடர்ந்து மேலோட்டமான வேர்களை, நான் முதல்ல ஒரு தடவை சொல்லியிருந்தேன், அதிக ஊட்டச்சத்து தேவை மிகுந்த பயிருக்கு பின் குறைந்த ஊட்டச்சத்து தேவையான பயிர்கள்னு சொல்லியிருந்தேன். இங்கே அதே மாதிரி இன்னொரு முறை வருகிறது. ஆழமான வேர்ப்பயிர்களை தொடர்ந்து மேலோட்டமான வேர்ப்பயிர்களை விவசாயம் செய்வது. அதுக்கு எடுத்துக்காட்டாக இந்த பருத்தி, ஆமணக்கு, தோரம்பருப்பு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பயிர்களை தொடர்ந்து உருளைக்கிழங்கு, இந்த லென்டில், பச்சை பயிறு அந்த மாதிரி தாவரங்களை பயிர்களை விவசாயம் செய்யலாம். அடுத்தபடியாக அதிக ஆழமான உழவு தேவைப்படும் பயிர்களை கோடை உழவு முடிந்த பின் பயிரிட்டு விட்டு அதன் பின்பு சற்று இறுகிய மண்ணிலும் வளரக்கூடிய தாவரங்களை வளர்க்கலாம். உதாரணமாக உருளைக்கிழங்கு, முள்ளங்கி, சர்க்கரைவள்ளி கிழங்கு, கரும்பு இந்த பயிர்களை தொடர்ந்து உளுந்து, பச்சைப்பயிறு, பசுந்தாள் உரப்பயிர்களை விவசாயம் செய்யலாம். அடுத்தபடியாக ஒரு விதையிலை தாவரத்தை தொடர்ந்து இரு விதையிலை தாவரத்தை பயிரிட வேண்டும். அதற்கு உதாரணமாக உருளைக்கிழங்கு, கடுகு, நிலக்கடலை, பயிறு வகைகள் போன்ற இதெல்லாமே ஒரு விதையிலை தாவரம்னு சொல்கிறதுங்க. இந்த மாதிரி விவசாயங்களை செய்துட்டு அடுத்தபடியாக தொடர்ச்சியாக நெல், கோதுமை, கரும்பு, கம்பு இவற்றை கலந்து விதைப்பதன் மூலம் அது ஒரு பயிர் சுழற்சி முறையாகும். பூச்சி தாக்குதல் கூட நம்ம ரசாயன பூச்சிக்கொல்லி அடித்து பண்ணுறோம். அதை தவிர்க்கிறதுக்கு சில பயிர்கள் கெட்ட வாடையை வெளிப்படுத்தும். சாதாரண பயிர்களை பயிரிட்ட பின் இப்படிப்பட்ட பயிர்களை பயிரிட்டால் சில வகை பூச்சி தாக்குதலில் இருந்து அவற்றை கட்டுப்படுத்தலாம். ஊடுபயிரில்லாத தனிப்பயிர் செய்த பின்பு அதிக அரிதால் கட்டை விடும் பயிர்களை பயிர் செய்யலாம். எடுத்துக்காட்டால் கரும்பு, வெள்ளச்சோளம், பருத்தி, இந்த அவரை இதெல்லாம் பயிரிட்டுட்டோம்னா அடுத்தபடியாக தீவன பயிர்களை பயிரிடலாம். அடுத்து சில வறட்சி தாவரங்களை தொடர்ந்து ஈரப்பதம் விரும்பும் பயிர்களை பயிர் செய்யலாம். கொண்டக்கடலை, நெல் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ கொண்டக்கடலை அது ஒரு வறட்சி தாவரமாக பார்க்கப்படுகிறது. கொண்டக்கடலையை விவசாயம் செஞ்சதுக்கப்புறம் நெல் பயிர் செஞ்சோம்னா அது ஒரு பயிர் சுழற்சி முறையாகும். அடுத்தபடியாக சில பூச்சிகள் குறிப்பிட்ட பயிர்களை மட்டுமே தாக்கும் ஆற்றல் வாய்ந்தவை. எனவே அவ்வகை பயிர்களை பயிரிட்ட பின் அடுத்த முறை வேறு குடும்பத்தை சார்ந்த பயிர்களை பயிரிடப்பட வேண்டும். பூச்சி, அதாவது ஒரு பெஸ்ட்டுன்றது அதுக்கு ஃபுட்டு அந்த பர்டிகுலர் பயிர் தான். அது வேறு பயிரில் போயிட்டு சார்ந்து உயிர் வாழாது. அந்த நேரத்தில் அந்த ஒரு பயிரை அந்த ஒரு சீசனுக்கு மட்டும் பயன்படுத்திட்டு அடுத்த சீசனுக்கு வேறு பயிர்களை நம்ம சாகுபடி செய்ததன் மூலம் அந்த பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். இதுதான் கிராப் ரொட்டேஷன்னு சொல்கிறோம். அதற்கு சரியான எடுத்துக்காட்டாக இப்போ கரும்பில் துலுக்கமல்லி என்ற நூற்புழுவால் ஒரு பாதிக்கப்படும் பூச்சி இருக்குது. அப்போ நம்ம கரும்புக்கு அப்புறம் தக்காளி, கத்திரிக்காய், காய்கறி பயிர், உருளைக்கிழங்குன்னு போடும் பொழுது அது டோட்டலாகவே நம்ம அந்த பூச்சி பாதிப்பை தவிர்த்திடலாம். அதே மாதிரி நெல், பயிர் வகை போன்றவை ஒரு ஓரபஞ்சி தாவரத்திற்கும் கரும்பு, ஆமணக்கு போன்றவை ஸ்ட்ரைக்கான்றது நான் பூச்சிகளை சொல்கிறாங்க, பெர்சிம், ஓட்ஸ் போன்றவை கஸ்குட்டாவிற்கும் பயிர் செய்யப்படுகின்றன. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுபோக மேய்ச்சல் பயிர்களுக்கு பின்பு தீவனம் அல்லது வேறு ஏதேனும் விதைப்பயிர்களை விதைக்கலாம். மேய்ச்சல் பயிர் அப்படின்னா அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா பேராஃபுல் அப்படின்னு சொல்கிறதுங்க. அதை தொடர்ந்து விதைப்பயிர் அப்படின்னு சொல்கிறது சோளம், அவரை, நெல் இதெல்லாம் விதைப்பயிருங்க. அந்த மாதிரியும் ஒரு பயிர் சுழற்சியை நம்ம மேற்கொள்ளலாம். அடுத்தபடியாக சுத்தப்படுத்தும் தாவரங்களுக்கு பிறகும் விதை தாவரங்களை பயிரிடலாம். அதாவது
மக்காச்சோளம் நிலக்கடலை அப்படின்றத விவசாயம் பண்ணிட்டோம்னா அதுக்கு தொடர்ந்தா வெங்காயம், அவரை, கம்பு இது போன்ற விதை தாவரத்தை நம்ம பயன்படுத்துவதன் மூலம் பயிர் சுழற்சியை கடைபிடிக்கலாம். அதாவது பயிர் சுழற்சியில் ரொம்ப டீட்டெயிலாகவே சொல்லியிருக்கோம். சுருங்க சொல்ல வேண்டும் என்றால் ஒரே பயிரை தொடர்ந்து பயிரிடாமல் பயிர் சுழற்சி முறையில் பயிரிடும்போது அந்த விவசாயிக்கும் ஒரு லாபம் வரும், மண் வளமும் பாதுகாக்கப்படுகிறது, நம்ம செயற்கை பூச்சிக்கொல்லியை பயன்படுத்துதல் குறையுது, அவருக்கு குறைந்த செலவிலேயே அதிக லாபத்தை ஈட்டி கொடுக்கறது. இதனால தான் இந்த பயிர் சுழற்சி முறையை கையாள வேண்டும்னு சொல்கிறோம் நாங்கள். ரொம்ப ஆழமாக தெளிவாக புரியும்படி சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி சார். அடுத்தபடியாக அங்கக வேளாண்மையை பற்றி நம்ம இவ்வளோ தூரம் அதோட பயன்கள் என்ன, அதுக்கான கோட்பாடுகள் என்ன, அதோட முக்கியத்துவம்லாம் என்னன்னு பார்த்தோம். இப்போ அங்கக வேளாண்மை அப்படின்னு ஒன்று வருது, இது ஒரு புதிய முறையாக நம்ம அணுகிறோம்னா காலங்காலமாக நம்ம ஒரு பாரம்பரிய வேளாண் முறையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் சார். அதில் ஏதோ ஒரு பாதகம் இருக்க போய் தானே சார் நம்ம அங்கக வேளாண்மை பண்ணுறோம். அப்போது பாரம்பரிய வேளாண்மையோட பாதகம் என்னென்ன சார்? அதாவது பாரம்பரியமாக அது கன்வென்ஷனல் ஃபார்மிங்னு சொல்கிறோம். இந்த கன்வென்ஷனல் ஃபார்மிங்கில் செயற்கை உரங்கள், செயற்கை பூச்சிக்கொல்லிகள், அதாவது செயற்கைன்னு சொல்ல வர்றது இங்கே ரசாயன உரங்களும் ரசாயன பூச்சிக்கொல்லியும் அதிகமாக நம்மளை அறியாமலே உற்பத்தியை பெருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அதில் நிறைய பாதகங்கள் இருக்கிறது. முதல் முக்கியமாக சொல்லணும்னா இந்த ரசாயன வேளாண்மையில் நிலத்தோட வளம் முழுசாக குறையுதுங்க. நம்ம அந்த நேரங்களில் ரசாயன உரம் இடுறோம், அந்த ரசாயன உரமானது பயிருக்கு எடுத்துக்குதுங்க. அந்த பயிர் எடுத்துக்கிட்டு நமக்கு ஒரு விளைச்சலை கொடுக்குது, அந்த விளைச்சல் தான் நம்ம உணவாக உட்கொள்கிறோம். ஆனால் அதனோட மண்ணோட வளம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிக ரசாயனங்களை பயன்படுத்துவதாலும் பயிர் சுழற்சி செய்யாதனாலேயும் மண் வளம் கெட்டு போகிறதுன்றது ஒரு நிசர்தரமான உண்மை. அடுத்தது இந்த ரசாயன உரம் உபயோகப்படுத்துறதுனால மண்ணோட இயற்கைத்தன்மை அழியுதுங்க. இந்த மண்ணோட இயற்கைத்தன்மை அழிந்து இன்றைக்கு வேணால் அது அதிக மகசூலை தரலாம், ஆனால் ஒரு நாளடைவில் அது நிறைய தீங்கு தான் விளைவிக்குதுன்றது தான் உண்மை. அதுபோக ஒரு முக்கியமான ஒரு தீங்கு, நம்ம ரசாயன உரம் பயன்படுத்துறதுல நைட்ரேட்டுன்னு ஒரு தழைச்சத்து இருக்குங்க. இந்த நைட்ரேட் என்ற தழைச்சத்து மழையினால் அடித்து செல்லப்பட்டு அது குடிநீரோட கலந்து அந்த குடிநீரை நம்ம இயற்கையாகவே பயன்படுத்துகிறோம். இதுவும் மனித வாழ்விற்கு ஒரு தீங்கை விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த நவீன வேளாண்மை, அதாவது இன்றைய கன்வென்ஷனல் அக்ரிகல்ச்சரில் இருக்கிற ஒரு தீங்கு. நான்காவதாக மண் அரித்தல், அதாவது சாயில் எரோஷன்னு சொல்கிறது. அதிக முறை ஆழமான உழவு செய்தலினால் மேல்மட்டத்தில் உள்ள மண் அரித்து செல்லப்பட வாய்ப்பு இருக்கிறது. மேல்மட்டத்தில் உள்ள மண்ணை நம்ம இந்த ரசாயன உரம் போட்டு அது ஒரு வித இலகுன மாதிரி இல்லாமல் இருக்கும். இது மழை பெய்யும்பொழுது மண்ணோட மேல் தளம் அடித்து செல்லப்படுகிறது. இது மண் வளத்தை குறுகிய காலத்திலே இழக்க செய்கிறது. அடுத்தபடியாக மண் இறுகுதல், அதாவது சாயில் ரிஜிட் ஆகிடுது, மண்ணின் அமைப்பு மிகவும் சேதமடைந்து வருகிறது. மேலும் நம்ம இந்த இயந்திரமயமாக்கல் உலகத்தில் டிராக்டரை பயன்படுத்தி உழுகிறோம். பாருங்கள், ஒரு பக்கம் டிராக்டரை பயன்படுத்தும் போதும் டிராக்டர்ன்றது ஒரு மிக அதிக வெயிட்டு கொண்ட ஒரு இயந்திரத்தை நம்ம நிலத்தில் பயன்படுத்தும் போது மண்ணோட இறுகுத்தன்மை அதிகப்பட்டு போகுதுங்க. அதுபோக உணவு மாசுபடுது. இதெல்லாமே நம்ம இந்த நவீன வேளாண்மை, அதாவது இந்த மாடர்ன் அக்ரிகல்ச்சர் கன்வென்ஷனல் ஃபார்மிங் மெத்தடில் நமக்கு கிடைக்கிற தீங்குகளாக உணரப்படுகிறது. நன்றி சார், ரொம்ப அழகாக விளக்கம் கொடுத்தீங்க. தொடர்ச்சியாக நம்ம அங்கக வேளாண்மைனா என்ன, அதனோட பயன்கள் என்ன, முக்கியத்துவம் என்ன, அதோட கோட்பாடுகள் என்ன, ஏன் இந்த ரசாயன வழி செய்யப்படக்கூடிய வேளாண்மை நம்மளுக்கு வேண்டாம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்தோம். இப்போது நான் மொத்தமாக இதுக்கு ஒரு மாற்றம் அடையணும், நான் மொத்தமாக அங்கக வேளாண்மையை மேற்கொள்ளணும்னா அதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குங்க சார்? இன்றைக்கு இருக்கிற இந்த கன்வென்ஷனல் ஃபார்மிங்கில் இருந்து ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு எப்படி ஒரு விவசாயியை நம்ம அழைத்து கொண்டு போகிறோம்? இட் இஸ் எ சக்ஸஸ்ஃபுல் டிரான்சிஷன் ஃப்ரம் கன்வென்ஷனல் ஃபார்மிங் டு ஆர்கானிக் ஃபார்மிங். இதுக்குண்டான வழிமுறைகளை நான் சொல்கிறேன். அங்கக வேளாண்மையின் அடிப்படைகளை புரிதல் மற்றும் அவற்றின் தர நிர்ணயத்தை உணர்தல். அதாவது அங்கக வேளாண்மை என்பது அறிவு சார்ந்த ஒரு முறை. ஆகையால் புது வரவு தரும் விவசாயிகள் உண்மை விவரங்களை கேட்டு படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம தாத்தாக்கு தாத்தா ஒரு ஸ்டைலில் விவசாயம் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி வர்ற விவசாயிகள், இன்றைக்கு வரக்கூடிய தலைமுறையினர் பார்த்திங்கன்னா எனக்கு எது ஈஸி,
எதில் இப்போ சிம்பிளாக நான் வேலை செய்யாமல் அதிக காசு எங்கே கிடைக்குது அப்படி தான் பார்க்குறாங்களே தவிர அதில் உள்ள நல்லது கெட்டதை யாருமே பார்க்குறதே கிடையாதுங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அவர்கள் புது தலைமுறை விவசாயிகள் உண்மை விவரங்களை கேட்டு படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் அல்லாமல் முறையாக அளிக்கப்படும் பயிற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும். தங்களது தோட்டத்திலேயே சில முறைகளை பயனுள்ளதாக பயில வேண்டும். அங்கக முறை என்பது வருமுன் காப்போம் என்பதை தாரக மந்திரமாக கொண்டது. ஆயினும் பல பிரச்சனைகளுக்கு இம்முறையில் தடுப்பு வழிகள் உண்டு என்பதை மனதில் கொண்டு விவசாயிகள் செய்ய வேண்டும். அதனால் வர தலைமுறைகள் முதல்ல இந்த அங்கக வேளாண்மையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நம்ம ஏன் மாறுறோன்றதை உணர்ந்து பயிர் செய்யணும். அதுதான் முதல்ல நான் சொல்ல விரும்புகிறது. அடுத்தபடியாக நமக்கு உதவும் மூலதனங்களை நம்ம கண்டுபிடிக்கணும். தற்போது உள்ள அங்கக வேளாண் விவசாயிகள் பலர் நல்ல தரமிக்க ஆலோசனைகளை வழங்க முன் வருகிறார்கள். ஒருத்தருக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை பயின்று விட்டார் என்றால் அவர் சும்மா இருக்க மாட்டார். பக்கத்தில் உள்ள இன்னொரு விவசாயிக்கு சொல்லுவார், எப்போ நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன், நீங்களும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், இது இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காக இருந்தாலும் இது ஒரு பாதுகாப்பான ஒரு முறை அப்படின்றத அவர் சொல்லுவாருங்க. புதிய விவசாயிகள் நம்மளோட பக்கத்தில் உள்ளவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக செய்கிறாங்க அப்படின்றத அவங்கள அணுகி அந்த ஆலோசனைகள், அதாவது ஆர்கானிக் ஃபார்மிங்கில் ஆலோசனைகளை வாங்கி பண்ணும்பொழுது தான் இந்த டிரான்சிஷன்றது நம்ம ஜெயிக்க முடியும். அங்கக வேளாண் பற்றிய நிறைய குறிப்புகள் இப்போது வலைதளத்துலேயும் இருக்குங்க. நிறைய புத்தகங்களும் கிடைக்கின்றன. அதுபோக நம்ம வேளாண்மை பல்கலைக்கழகம் மற்றும் ஆராய்ச்சி கூடங்களில் இதன் பற்றிய விவரங்களை அவர்கள் சேமிக்க முன்வர வேண்டும். கிட்டத்தட்ட நம்ம மத்திய சர்க்காரில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு வேளாண்மை ஆராய்ச்சி கழகம் இருக்குது. அதை கிருஷி விஞ்ஞான் கேந்திரா அப்படின்னு சொல்லக்கூடிய வேளாண் அறிவியல் ஆராய்ச்சி கழகம் இருக்குங்க. கோயம்புத்தூரில் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் இருக்குது. அதை பயன்படுத்திக்கணும். அந்த பல்கலைக்கழகத்தோடு இணைந்த பல வேளாண் கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இருக்குங்க. எல்லாத்தையுமே நம்ம விவசாயிகள் அங்கங்கே நாடி இப்போது நவீன வேளாண்மையில் அங்கக வேளாண்மையோட பங்கு என்ன அப்படின்றத கேட்டு உணரணும். அவ்வாறு உணர்னதுனாலும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக டிரான்சிஷன் ஆக முடியும். அடுத்தபடியாக நான் முதல்ல அவங்க நெசசிட்டி ஆஃப் ஆர்கானிக் ஃபார்மிங்கை ஃபீல் பண்ணணும், அதனோட தேவையை புரியணும், எதனால் அப்படின்றத சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் கவனமாக அந்த ஆர்கானிக் ஃபார்மிங்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதில் அவங்க கவனமாக திட்டமிடணும். எப்படி அப்படின்னா, ஒரு இலக்குகளை அவங்க எடுத்துக்கொண்ட இலக்குகளை தெளிவாக நிர்ணயம் செய்தல் வேண்டும். கால நேரம், வரவு செலவு, விற்பனை ஆகியவற்றை முறையாக திட்டமிடல் வேண்டும். வரவு செலவுகளை திட்டமிடல் மிகவும் அவசியம். களை அகற்றும் கருவிகள், மட்குதலுக்கு உதவும் கருவிகள், பதப்படுத்தும் கருவிகள் ஆகியவற்றின் முதலீட்டை தீர்மானிக்க வேண்டும். அங்கக உற்பத்திக்கு தொடர்ந்து சந்தைக்கு தேவை ஏற்படுத்துதல் முக்கியமானதாகும். உதாரணத்துக்கு நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா சந்தையில் இதில் ஒரு கிலோ தக்காளி சராசரியாக 40 ரூபாயிலேருந்து 50 ரூபாயில் விற்கிதுன்னா, ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங் நான் ஆர்கானிக் ஃபார்மிங் முறைப்படி நான் இந்த தக்காளியை உற்பத்தி செய்கிறேன் அப்படின்னா, அந்த தக்காளிக்கு 10 ரூபா கிலோ கூட இருக்குது. அது நகரமாக இருந்தாலும் சரி, கிராமமாக இருந்தாலும் சரி, அந்த தக்காளிக்குன்னு ஒரு 10 ரூபா கூட விற்க முடியுது அப்படின்றத அவங்க உணரணும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வாங்குகிற ஒரு ஷோரூமில், இப்போது நம்ம தெரு கடையில் விற்றது காலங்கள்லாம் போயிட்டு தக்காளி வெங்காயத்தை ஷோரூமில் ஏசியில் போட்டு விற்கிற காலகட்டத்துக்கு மாறி இருக்கும். அந்த மாதிரி மாறி இருக்கிற காலகட்டத்தில் அந்த ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு நல்ல மரியாதை இருக்கிறது அப்படின்றத நம்ம கிராமத்தில் உள்ள விவசாயிகள் நன்கு உணர வேணும். அதுக்கு உண்டான திட்டமிடல் நமக்கு தேவை. எந்த பயிர் வைக்கலாம், எந்த பயிரை செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற திட்டமிடல் தான் அது முக்கியம். சில நேரங்களில் பாரம்பரிய முறையை பின்பற்றுதல் அதிக நஷ்டத்தை தவிர்க்க உதவும். கால்நடை பண்ணை வைத்திருக்கும் விவசாயி அங்கக வேளாண்மையை பின்பற்ற முயன்றால் முதலில் தனது நிலத்திற்கு தர சான்றிதழ் பெறுவது பரிந்துரைக்கப்படுகிறது. இவ்வாறு செய்தால் அவர் தனது திட்டங்களை உருவாக்கவும் தீவனப் பயிர்களை வளர்ப்பதையும் பற்றி நன்கு அறிந்து கொள்ளலாம். அடுத்தபடியாக தற்போது இருக்கக்கூடிய மண் வளத்தை நன்கு புரிந்து அதை எப்படி மேம்படுத்த வேண்டும் என்பதை அவர் பிளான் பண்ணணும். எல்லா மாவட்டங்களையுமே மண் பரிசோதனை நிலையம் இருக்கிறது. அவரோட மண் மாதிரிகளை எடுத்துகிட்டு போயிட்டு டெஸ்ட் பண்ணுறதன் மூலம் அதில் மண்ணோட வளத்தை நன்கு அறிய முடியும். அதுபோக அந்த மண் வகை, மண்ணோட ஆழம், மண் நயம், அதனோட டில்த் அப்படின்னு சொல்லியிருந்தேன்.
அதனோட சுண்ணாம்பு நிலை, உப்பு நிலை, அங்கக கரிமம், கலர் அமில நிலைமை, அதாவது அந்த பிஹெச் ஸ்டேட்டஸ்னு சொல்லுவோம். கலர் ஒவ்வொரு நிலைமை எப்படி இருக்கிறது, அதனோட நீர் உட்புகுத்திறன், வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டின்னு சொல்லியிருந்தேன். அதுபோக ஊட்டச்சத்து அளவு, அது ஊட்டச்சத்து தான் நம்ம தழைமணி, சாம்பு எல்லாமே சொல்லியிருந்தேன். அதனோட உயிரியல்ஸ், அந்த மண்ணில் உயிரியலோட செயல்பாடுகள், பாக்டீரியாவோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குது, மற்றபடி அந்த வீட்ஸ் ஏதாவது இருக்குங்களா, களை விதைகள் ஏதாவது இருக்குங்களா, அந்த அந்த மண்ணிலையும் பூச்சி தொல்லைகள் ஏதாவது இருக்கிறதா போன்றவற்றை எல்லாம் புரிந்து கொள்ள அந்த மண் தரத்தை நன்கு பரிசோதித்து அந்த மண் தரத்தை புதிதாக வேளாண்மையில் வரும் விவசாயிகள் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு புரிந்து கொள்வதன் மூலமாக தான் அவர் சுற்றுச்சூழல் சூழலுக்கு ஏற்றவாறு திட்டமிடல் சாத்தியமாகும். அடுத்தபடியாக பயிர் சுழற்சி திட்டமிடப்பட வேண்டும். பயிர் சுழற்சி மூலம் பூச்சி தொல்லைகளை தவிர்க்கலாம். நான் ரொம்ப டீட்டெயிலாகவே சொல்லியிருந்தேன். இது இல்லாமல் பூச்சி தாக்குதல், இப்போ நம்ம ஒரு விவசாயம் பண்ணுறோம், அதில் வரக்கூடிய பூச்சி தாக்குதல், அதனை கட்டுப்படுத்தக்கூடிய வழிகளை ரசாயன பூச்சிக்கொல்லி இல்லாமல் இயற்கையாகவே ஆர்கானிக் ஃபார்மிங்லே அதை புரிந்து நடந்துக்கணும். அது எவ்வாறு அப்படின்னா, ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட பயிரின் பிரதான பூச்சி தொல்லைகள் மற்றும் அவற்றை கட்டுப்படுத்தும் வழிகளை அறிந்து செயல்பட வேண்டும். உதாரணத்திற்கு கயோலின் அப்படின்றது இந்த ஸ்பினோசாட் போன்ற அங்கக பொருட்களை பயன்படுத்துவதனால இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். அடுத்தபடியாக சொந்தமாக பயிர் சோதனைகளை மேற்கொள்ளவும் அதன் மூலம் சிறந்த பயிர் வகைகளை தேர்வு செய்யவும். அதாவது பயிர் சாகுபடி செய்கிறதுனால அதனோட பெனிஃபிட் என்ன, அதனோட ரிட்டர்ன்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துட்டு இன்றைக்கி வேறு என்ன பயிரை தேர்ந்தெடுத்துக்கிறதுனால நம்ம அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், நம்மளோட உற்பத்தி திறனை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் அவர் பிளான் பண்ணணும். அதுபோக ஒவ்வொரு குறிப்பையும் கவனமாக பதிவேடுகளில் பதிவு செய்தல் அவசியம். ஒரு புதுசாக வந்திருக்க ஒரு விவசாயி ஒரு அனுபவத்தை அவர் கற்றுக்கிறார் அப்படின்னா அந்த அனுபவத்தை ஏதாவது ஒரு குறிப்பேடில் வச்சுக்கணும். நம்ம 2 வருடத்திற்கு முன்னாடி இந்த பயிர் செஞ்சோம், அப்போ இன்றைக்கி இதை செஞ்சோம், அதில் நமக்கு அனுபவம் இது இருக்குது, அதில் ஒரு தவறுதலான ஒரு அனுபவம் இருந்தாலும் அந்த அனுபவத்தை 2 வருடம் கழித்து நம்ம ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு ட்ராக் ரெக்கார்டுன்றதை வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி விவசாயம் ஏதோ என்னோதானோ அப்படின்னு செஞ்சுக்கிட்டே போயிட்டு நம்ம நேற்று செய்த தவறுகளை இன்றைக்கு ரிப்பீட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ணும்போது தான் நம்ம ஸ்மூத்தாகவே ஒரு முறையிலேருந்து இன்னொரு முறைக்கு டிரான்சிஷன் ஆக முடியுன்றதை நம்பணுங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமாக அதில் பார்த்திங்கன்னா, அங்கக வேளாண்மையில் வரக்கூடிய உற்பத்தி பொருட்களுக்கு சந்தையில் என்ன மதிப்பு இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும், அதுக்கு என்ன வரவேற்பு இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும், அதை எப்படி பதப்படுத்திக்கலான்றதை தெரிஞ்சுக்கணும், அதை எப்படி விநியோகம் செய்யலாம், எப்படி அதை கன்சியூமர்கிட்ட, அதை பயன்பாட்டாளர்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்றது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கும் பொழுது தான் அவருக்கும் அதில் பலன் இருக்குது. மண் வளமும் பாதுகாத்து, பயிர் வளமும் அதிகப்படுத்தி, உற்பத்தி திறனும் அதிகப்படுத்தி, அவரோட லாபமும் அதிகரிக்கணும்னா இது அத்தனைக்குமே ஒரு ப்ராப்பரான ஒரு திட்டமிடல் வேணுங்க. அந்த மாதிரி திட்டமிடல் மூலமாக தான் நம்ம கன்வென்ஷனல் ஃபார்மிங்லேருந்து ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு ப்ராப்பராக நம்ம டிரான்சிஷன் ஆக முடியும். பொதுவாக இதில் இன்னொன்று சொல்லணும்னா, ஒரு சில தவறுகளை தவிர்க்கணும் அப்படின்னா, இந்த மாறுதலுக்கு தேவையற்ற ஒரு சில திட்டங்களை எல்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடாது. ஆர்கானிக் ஃபார்மிங்கில் இதை நம்ம கன்வென்ஷனல் ஃபார்மிங்கில் உள்ள உபயோகப்படுத்தின முறையோ இதையும் திருப்பி நம்ம பயன்படுத்தினா நம்ம ஈல்டு அதிகமாகுன்றது இருந்தாலும், ரசாயன உரங்களை போட்டு பண்ணுறதில் நம்ம மண் வளம் கெட்டு போய் மேற்கொண்டு அடுத்த கட்ட உற்பத்தி திறனை அதிகப்படுத்துறது முடியல. ஏன்னா இவ்வளோ தான் உரம் போட முடியுது, இவ்வளோ தான் நமக்கு விளைச்சல் இருக்குன்றது தெரிஞ்சு போச்சுங்க. அதை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு நகர்வதை நம்ம பார்க்கணும் அப்படின்றத உணரும்பொழுது, அப்படின்ற செயல்பாட்டுக்கு வரும்பொழுது அந்த ஏற்கனவே செஞ்ச தவறுகளை செய்யக்கூடாதுன்றது தான் முக்கியம். அதே மாதிரி ஒரு சிலர் சொல்லுவாங்க, இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்கில் அதனோட தரத்தை அப்படின்னா, என்னப்பா இதை இப்படி செய்கிறீங்களே, அதில் என்னத்தை வந்துட போகுது அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கு பேசக்கூடிய சமூகம் இருக்குது. அதை முதல்ல நம்பக்கூடாது. நமக்கு முதல்ல ஒரு முழு நம்பிக்கை வரணும், இதை செய்கிறதுல இவ்வளோ பலன் இருக்குது, அது இளைய தலைமுறை விவசாயிகள் இதை அவசியம் செய்யணும் அப்படின்றது தான் என்னோடய கருத்து. அதில் ஆரம்பத்திலேருந்தே நான் சொல்லி இப்போ முடிவாக சொல்லுறதும் நம்பணும், நம்பகத்தன்மையில் தான் வளரும். அதுவே அந்த நம்பகத்தன்மையில் ஓராண்டு காலமோ 2 காலமோ 3 ஆண்டு காலமோ பண்ணும் பொழுது அதனோட விளைச்சல் திறனையும் அதனோட உற்பத்தி திறனையும் நம்மளே கண்டு கழிக்கும் பொழுது அதில் ஒரு சந்தோஷம் இருக்குங்க. அதுபோக
வருங்கால சந்ததியினருக்கும் நம்ம ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையை விட்டு செல்கிறோம். இது பொதுவாக இப்போது உங்களுக்கு ஆர்கானிக் ஃபார்மிங்கில் ஓரளவுக்கு எல்லாத்தையுமே கவர் பண்ணி சொல்லியிருந்தேன். இப்போ இந்த மாதிரி எப்படி ஷிஃப்ட் ஆகணும் அப்படின்றதையும் இப்போ கடைசியாக நீங்கள் கேட்டதுக்கும் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு அது புரிந்திருக்குன்றத நம்புகிறோம்மா. ரசாயன உரங்கள் மட்டுமே பயன்படுத்துறது போதாது. அனைத்து விவசாயிகளும் அங்கக வேளாண்மைக்கு மாற வேண்டும் என்பதே எங்களோட எண்ணம். ரொம்ப நன்றி சார். அங்கக வேளாண்மையும் அதோட முக்கியத்துவம், அதுக்கான பரிணாமம், மாற்றத்தை நம்ம எப்படி அடையிறதுங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தீங்க. இதன் மூலயமா விவசாயிகளுக்கும் ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும். அதே மாதிரி நம்ம சூழலும் நம்ம சமுதாயமும் அங்கே வேளாண்மையை நோக்கி பயணிக்கும்னு நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். நன்றிங்கம்மா, நன்றி. நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டது நமது அண்ணா சமுதாய வானொலி மற்றும் மத்திய அரசின் நிறுவனமான மதராஸ் உர நிறுவனம் இணைந்து வழங்கிய பிரதமரின் பிரணாம் திட்டத்தை பற்றிய தொடர் நிகழ்ச்சியின் 2ஆம் பருவத்தின் 19ஆம் பாகம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மெகாஹெர்ட்ஸில் உங்கள் அண்ணா சமுதாய வானொலி. புதிய சமுதாயம் படைப்போம்.